இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் கூட்டத்தை கூட்டி 2026 மற்றும் 2027 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை எப்படி தாக்கல் செய்யலாம், அதில் புதிய வரிகள் போடலாமா, பழைய வரிகளை ரத்து செய்யலாமா, தேர்தலில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுவோம், அல்லது நிறைவேற்றவே முடியாதா, அல்லது சில மக்கள் நல திட்டங்களை ரத்து செய்துவிட்டு அல்லது உள்கட்டமைப்பு பணிகளை தடுத்து நிறுத்திவிட்டு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலாமா என்றெல்லாம் ஆலோசித்திருக்கிறாராம். தமிழகத்தினுடைய வருவாயை எப்படி பெருக்குவது என்றும் கூட ஆலோசித்ததாக சில செய்திகள் இருக்கிறது. அதில் முதலமைச்சர் கூறியதாக பெரும்பாலான ஊடகங்கள் தலைப்பு செய்தியாக வெளியிட்ட முக்கிய செய்தி என்னவென்று கேட்டால், தவறு செய்கின்ற அமைச்சர்கள், ஊழலில் ஈடுபடுகின்ற அமைச்சர்கள், லஞ்சம் வாங்குகின்ற அமைச்சர்கள், முறைகேடாக செயல்படுகின்ற அமைச்சர்கள், இவர்களில் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் யாராக இருந்தாலும் அடுத்த நிமிடம் கடுமையான நடவடிக்கை எடுத்து விடுவேன் என்று எச்சரித்ததாகவும், இந்த பட்ஜெட் கூட்டத் தொடருக்காக இவர் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் விஜய் கடும் கோபத்துடன் இருந்ததாகவும் பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது. இன்னொரு செய்தியும் தவறாமல் ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கிறது. அது என்ன செய்தி? ஒவ்வொரு அமைச்சர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இலாக்காக்கள், அவர்கள் சார்ந்த துறைகளை மட்டும் சரியாக கவனியுங்கள், அதில் மட்டும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள், உங்களுடைய இலாக்காவின் நிர்வாகத்தை சரியாக நடத்துங்கள். அதை விட்டு பள்ளிக்கூடங்களில் போய் சோதனை என்ற பெயரால் கூத்தடிப்பது, வீடியோ எடுப்பது, ரீல்ஸ்களாக சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வது, இப்படிப்பட்ட வேலைகளை இனி யாரும் செய்யக்கூடாது என்று தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவை தனிப்பட்ட முறையில் அவர் கண்டித்ததாகவும், இந்த கண்டிப்பு, இந்த அறிவிப்பு எல்லா அமைச்சர்களுக்கும் பொருந்தும் என்று முதலமைச்சர் விஜய் கடுமையாக வாய்மொழி உத்தரவு பிறப்பித்ததாகவும் ஊடகங்கள் பெருமை அடித்துக் கொள்கிறது. ஆனால் முதல்வர் விஜய் இப்படி சொல்லி ஒரு நாள் கூட முடியவில்லை. அடுத்த நாள் மின்சாரத்துறை மற்றும் சிறைத்துறை ஆகிய 2 இலாக்காக்களை கையில் வைத்திருக்கின்ற அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார், தமிழ்நாட்டிலே எவ்வளவு மின்சார தட்டுப்பாடு இருக்கிறது, பல நகரங்களில் பல கிராமங்களில் தொடர்ந்து மின் தடை ஏற்படுகிறது, அவற்றையெல்லாம் எப்படி சீர்படுத்த போகிறோம், மின் தடை இல்லாமல் எப்படி தமிழ்நாட்டை வளமாக்கப் போகிறோம், மின்சார தட்டுப்பாடு இல்லாத தமிழகத்தை எப்படி உருவாக்கப் போகிறோம் என்று எந்த கவலையும் இல்லாமல் சிறைத்துறையை கையிலே வைத்திருக்கின்ற இந்த அமைச்சர் நிர்மல்குமார் சிறைத்துறையை எப்படி சீரமைப்பது, குற்றம் நடைபெறாமல் எப்படி கட்டுப்படுத்துவது, குற்றம் செய்பவர்கள் எண்ணிக்கையை குறைத்து கைதிகளின் எண்ணிக்கையை எப்படி குறைப்பது, சட்டம் ஒழுங்கை எப்படி காப்பாற்றுவது, அல்லது சிறைத்துறையை எப்படி சரி செய்வது
என்பதை பற்றியெல்லாம் சிறிதளவும் சிந்தனை இல்லாமல் நடிகர் விஜய் அவர்கள் பேச்சை, முதலமைச்சர் அவர்களின் பேச்சை அவர்களுடைய அமைச்சர் CTR நிர்மல்குமாரே கண்டுகொள்ளாமல் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுவிட்டு நிர்மல்குமார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இலாக்காவை பற்றி கவலைப்படாமல் பத்திர பதிவு துறையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? பத்திர பதிவு துறையில் கடந்த திமுக ஆட்சியில் இரவு 10 மணி வரை பத்திர பதிவு நடத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பத்திர பதிவிற்கும் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கு கூட 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கி இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் மீது நடவடிக்கை எடுக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஊழல் நடந்ததாக ஆதாரம் இருந்தால் அது சம்பந்தமாக சொத்து அபகரிப்பு வழக்கின் கீழ் நீங்கள் புகாரை பதிவு செய்யுங்கள். லஞ்சத்தை ஒழிப்பதற்கென்று ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கிறோம். அந்த நம்பரில் தகவல் தெரிவியுங்கள் என்று கடந்த திமுக ஆட்சியில் ஊழல் நடந்ததாக அதை பற்றி மட்டுமே இந்த நிர்மல்குமார் பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழக ஆட்சி தமிழ்நாட்டிலே அமைந்ததற்கு பிறகு நடிகர் விஜய் அறுதி பெரும்பான்மையை நிரூபித்த பிறகு அது எப்படி நிரூபித்தார் என்பது அது வேறு விவகாரம். அதை பற்றி ஏற்கனவே நாம் பல முறை பேசி இருக்கிறோம். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். சரி, ஆட்சியில் அறுதி பெரும்பான்மையை நிரூபித்து விட்டார்கள். முதலமைச்சர் விஜய் உத்தரவு போட்டு விட்டார். அந்தந்த அமைச்சர்கள் அவர்களின் இலாக்காக்களை மட்டும் கவனியுங்கள் என்று. கடந்த திமுக ஆட்சியை பற்றி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவருடைய சீனியர் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா 24 மணி நேரமும் திமுகவிற்கு எதிராகவே கடந்த திமுக ஆட்சியை பற்றி, அண்ணா திமுக ஆட்சியை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார். வேறு எந்த அமைச்சரவை வேலையும் பார்க்கவில்லை. அவருக்கு பல பக்கங்களிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியது. ஆதவ் அர்ஜுனாவுடைய வாய் துடுக்கின் காரணமாக தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடும் என்று எண்ணிய விஜய் அவரை அடக்கி வைத்து விட்டார். அவருக்கு பதிலாக புதிய கோமாளியை போல CTR நிர்மல்குமார் கிளம்பிவிட்டார். 24 மணி நேரமும் கடந்த திமுக ஆட்சியில் நடந்த முறைகேடுகள், கடந்த திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள், கடந்த திமுக ஆட்சியில் நடந்த லஞ்சங்கள், அவர்கள் வாங்கிய கையூட்டுக்கள் என்று அவ்வப்பொழுது ஒவ்வொரு தலைப்பை கொடுத்து அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பத்திரிகையாளர்கள் மத்தியில் அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் என்ன கேட்கிறோம்? கடந்த திமுக ஆட்சியில் ஊழல் நடந்திருந்தால், அவர்கள் லஞ்சம் வாங்கியிருந்தால் அவர்கள் மீது வழக்கு போடுங்கள். அதற்கான முகாந்திரம் இருந்தால் அவர்களை கைது செய்யுங்கள். நீதிமன்றத்தில் முறையான நேர்மையான விசாரணையை நடத்துங்கள். அதற்கான தண்டனையை கொடுங்கள். அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது. அந்த ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் துணை போன அரசு அதிகாரிகளை அரசு பணியிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு வேலை நீக்க உத்தரவை வழங்குங்கள். இவையெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும். அதை யாரும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் சிறைத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் அவருடைய துறை சம்பந்தப்பட்ட பணிகளை பார்க்காமல் கடந்த திமுக ஆட்சிக்கு எதிராக மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் இவருடைய துறையில் இருக்கின்ற நிர்வாக சீர்கேடுகள், இவர்கள் இலாக்காவில் இருக்கின்ற மோசமான நிலைமைகள், இவற்றை எப்பொழுது இவர் சரி செய்வார்? இந்த கேள்வி எழுகிறதா இல்லையா? முதலமைச்சர் விஜயே உத்தரவிட்டு விட்டார். வாய்மொழி உத்தரவு பிறப்பித்து விட்டார்.
எல்லோரும் அவனுடைய வேலையை ஒழுங்காக பாருங்கள். மந்திரிகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற இலாக்காக்களை சரியாக நிர்வகியுங்கள். அங்கே உங்களுடைய நிர்வாக திறமையை காட்டுங்கள். கிடப்பதெல்லாம் கிடக்கட்டும், கிழவியை தூக்கி மனைவில் வை என்று பேசிக்கொண்டு திரியாதீர்கள். ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்காதீர்கள். வீடியோ பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்காதீர்கள் என்று சொன்னதற்கு பிறகும் கடந்த திமுக ஆட்சியில் அது நடந்தது, இது நடந்தது, ஆடு நடந்தது, கோழி பறந்தது என்று கதை விட்டு கொண்டே இன்னும் எவ்வளவு நாட்கள் இந்த சிடிஆர், நிர்மல் குமார் போன்ற அமைச்சர்கள் இருக்க போகிறார்கள்? இவர்களுக்கு கொடுத்த ஒதுக்கிய இலாக்கா வேலைகளை இவர்கள் என்றைக்குத்தான் பார்க்க போகிறார்கள்? இப்படியே கதை விட்டு கொண்டே தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்ற போகிறார்களா? அல்லது இவர்கள் தாக்கல் செய்ய போகின்ற பட்ஜெட்டில் ஏதேனும் ஒழுங்கான திட்டங்கள் இருக்குமா, தீர்வு இருக்குமா? அல்லது அதை பற்றி இந்த சிடிஆர், நிர்மல் குமார் போன்ற அமைச்சர்கள் எல்லாம் பேசுவார்களா? அல்லது கடந்த திமுக ஆட்சியை பற்றி பேசியே இவர்கள் ஆட்சி காலத்தை கழித்து விடுவார்களா? இவர்கள் எதற்கும் உதவாத அமைச்சர்களாக மட்டுமே இருப்பார்களா என்ற கேள்வியை மக்கள் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்களும் இந்த அமைச்சர் நிர்மல் குமார் அவர்களும் என்ன பதிலை சொல்ல போகிறார்கள் என்ற கேள்வியை மக்கள்தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் திருந்துவார்களா அல்லது இப்படியே தான் இருப்பார்களா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.